안녕하세요. வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹான்சன் சகி. நானுங்க யாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள எல்லாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜங்குகா எஃப்எஃப் மை எலிகண்ட் ஹஸ்பண்ட் பட் ஹீஸ் மேலே லவ் மீ பார்ட் 16 தான் பார்க்க போகிறோம். பொண்ணு பாட்டு பார்க்குறவங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அப்போ இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். என் ஸ்டோரியில் வந்து நான் பார்ட் அப்படின்னு சொல்லி போட்டேன். நான் பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி போட்டேன் அப்படின்னா அது கொஞ்சம் லாங் எஃப்எஃபாக போகும். கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேலே 30ங்கிற மாதிரி 30க்குள்ளே வந்து போகும். 30க்கு மேலேயும் போகும். ஆனால் 20க்கு மேலே கண்டிப்பாக இருக்கும் எபிசோட்ஸ். ஸோ பார்ட்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா அது 20க்கு மேலே எபிசோட்ஸ் இருக்கும். அதே நான் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து 10 or 15க்குள்ளே இருக்கும். 15க்குள்ளே தான் இருக்கும், அதுக்கு மேலே போகாது. அது வந்து ஒரு ஷார்ட் எஃப்எஃப் மாதிரி, இது வந்து ஒரு லாங் எஃப்எஃப் மாதிரி. ஓகேவா? இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் கன்வே பண்ணணும்னு நினச்சி சொல்லிட்டேன். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி ஹெட்ஸை பண்ணிக்கோங்கடா, உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணுறது பண்ணாதது உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரிங்க்ல ஸ்டார்ட் பண்ணா. இங்கே யோசிச்சுன்னா கீழே விழுந்துடு பதட்டத்தில் கத்திட்டு இருந்திருப்பாரு. இப்போது ஜீவனா ஒரு மாதிரி கேவலமாக கீழே விழுந்து அங்கே கை கால் ஆட்டிகிட்டு இருக்க யோன்ஷனை பார்க்குறாரு. ஏய் ரொம்ப தான் பெட்லேருந்து கீழே விழுந்துட்டு ஏதோ பள்ளத்தாக்குலேருந்து கீழே விழுந்த மாதிரி ஓவராக சீனை போடுற. அட பாவி, இதே மூஞ்சில் தண்ணி ஊற்றுனியா? எனக்கு இருக்கிற கோவத்துக்கு ஆசிட் ஊற்றிருப்பேன், போனால் போதுன்னு தண்ணி ஊற்றுனு அப்படின்ற மாதிரி ஜீவன் சொல்கிறாரு. ஊற்றுவடா ஊற்றுவ, உனக்கு நைட்டு ஃபுல்லாக கண்ணு முடிச்சு உனக்கு எப்போல்லாம் ரெஸ்ட் ரூம் வருமோ உனக்கு கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சல. இதுக்கு நீ இதுவும் செய்வேன் இன்னும் செய்யணுன்னு தான் ஆசை. பட் இருந்தாலும் என் கை சரியாகிற வரைக்கும் கொஞ்ச நாள் உசுரோட சுற்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இப்போ எதுக்குடா மூஞ்சில் தண்ணி ஊற்றுன? காலேஜுக்கு டைம் ஆச்சு, கிளம்பலையா நீ? இவ்வளோ நேரம் எருமை மாடு மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்க, போய் காலேஜ் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி கத்துறாரு. எது டைம் ஆச்சா? டைம் என்ன அப்படின்னு 8 o'clock. ஓ ஷிஷோ, இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கே. ஜீவன் தான் இதை சொல்லிக்கிட்டு இங்கே ரூமை விட்டு வெளியே போகலான்ட்டு போவார். ஒரு நிமிஷம் ஜீவன் ஸ்டாப் ஆகி திரும்பி யோன்ஷனை பார்க்குறாரு. ஒரு மாதிரி வியர்டா. இங்கே யோன்ஷன் தான். என்னடா எதுக்கு என்ன அப்படி பார்க்குற, என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இல்லை ஸ்பெஷல் கிளாஸ் மிஸ் பண்ணுறோமேன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு நீ என்ன அவ்வளோ நல்லவனா? நீ ஒன்றும் அவ்வளோ படிக்கிற பையனும் கிடையாது, அப்புறம் என்ன இவ்வளோ ஃபீல் பண்ணுற? ஒருவேளை நான் இருக்கேங்கிறதுக்காக என் முன்னாடி சீன் போறியே என்ன? ஆமாம், இவர் எப்படி என்னோட முறை பொண்ணு பாரு, இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சீன் போடுறாங்க. முறை பொண்ணு இல்லை யோன்ஷன், முறை பையன். உன்கிட்ட நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி திரும்புறாரு. இங்கே யோன்ஷன்னா ஒரு மாதிரி கோவமாய் ஜீவனை பார்த்து என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி கிட்ட அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை உங்கிட்டு கிட்ட வரலான்ட்டு வருவார். அதுக்குள்ளே நீங்கள் வந்து உள்ளே வரீங்க காஃபி கப்போட. உள்ளே வரதும் இங்கே ஜீவன் ஒரு மாதிரி அவரோட ஸ்மைலெல்லாம் ஹைப் பண்ணிக்கிட்டு அப்படியே நிற்கிறாரு. இங்கே நீங்கள் யோன்ஷனையும் ஜீவனையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு என்னாச்சு, 2 பேரும் ஓகே தானே? ஓகே தான் நீ, ஒன்றும் இல்லை. ஆமாம் ஓகே தான். எங்களுக்கு 2 பேருக்குள்ள என்ன, எங்கள் 2 பேருக்குள்ளும் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே ஜீவனும் சொல்கிறாரு. இங்கே யோன்ஷன் தான் ஜீவனை பார்த்து மறைக்கிறாரு. இங்கே நீங்கள் 2 பேரையும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு, சரிடா உனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு மறந்துட்டியா, அவனுக்கு தான் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, உனக்கு இல்லை, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜீவன் தான் என்ன சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்களா? ஆமாம், உனக்கு தெரியாதா? உன்னை 2 weeksக்கு காலேஜுக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நீ காலேஜுக்கு போக முடியாது, நீ வீட்டிலே இரு. யோன்ஷன் உனக்கு வந்து நோட்ஸ் கொண்டு வந்து கொடுப்பான், நீ வீட்டில் இருந்து படி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போகிறீங்க. ஏதாவதுனா கூப்பிட்றா. சரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கொஞ்சம் ஓகே தான், அதாவது ஜீவன் ஓகே தான். நீங்கள் அடுத்தது குக் பண்ணலான்னு சொல்லி கீழே போயிடுறீங்க. இங்கே யோன்ஷனுக்கும் ஜீவனுக்கும் ஒன்றும் புரியல. என்ன 2 weeks சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா? இதுக்கு தான் அந்த ஆள் காலேஜுக்குலாம் ஒன்று போக வேணும்னு சொன்னாரா? ஏன் இது டேரக்டாக சொல்கிறது? இன்னும் என்ன வாயிலேருந்து முட்டா கொட்டிடும்.
அப்படின்ற மாரி இங்க ஜீவன் யோசிச்சுட்டு நிக்கிறாரு. இங்க யோன்சன் தான் யோன்சன் அவர் போய் காலேஜுக்கு வந்து ரெடியாக போயிட்டாரு. ஸோ அது அப்படியே போகுது. யோன்சன் வந்து காலேஜுக்கு ரெடியாகி போயிட்டாரு. இங்க ஜீவன் வீட்டிலே இருக்காரு. ஸோ நீங்க வந்து உங்க வேலைய பார்த்துட்ருக்கீங்க. ஜீவனையும் இப்பப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஜீவன் வந்து கீழ வந்து உங்க கூட, உங்க அத்தை கூட, உங்க மாமா கூடலாம் வந்து பேசிட்டு அப்படியே உங்க கூட அப்படியே இருக்காரு. ஸோ இப்போ வந்து ஜேகே வந்து மார்னிங் ஒரு மாரி டென்ஷனா போறாரு. அது நீங்க பார்த்து கேட்டிருப்பீங்க. "என்னாச்சு ஜேகே? ஏன் ஒரு மாரி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஜேகே வந்து, "ஒண்ணும் இல்ல வயான். நீ பார்த்துக்கோ. நான் வந்துடுறேன். இன்னைக்கு வர கொஞ்சம் டைம் ஆனாலும் ஆகும். நீ நீ பார்த்துக்கோ. நான் கொஞ்சம் வேலை இருக்கு. நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் கிளம்பியிருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் நார்மலா உங்க ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டுருக்கீங்க. இது ஆஸ் யூசுவல் எப்பயும் நடக்கிறது தான். ஜேகேக்கு அப்பப்போ நெறைய வேலை வரும். ஒரு மாரி ரொம்ப டென்ஷனா இருப்பாரு. ஒர்க் நெறைய இருக்கிற மாரி இருக்கும். அடிக்கடி இந்த மாரி தான் லேட்டாலாம் வருவாரு. ஸோ நீங்களும் எதுவும் பெருசா கண்டுக்கல. நீங்க வந்து உங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜீவன் தான் இத பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு இப்போ நீங்க கிச்சன்ல தானே ஆஃப்டர்நூனுக்காக குக் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்க அத்தை வந்து வரேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் நீங்க தான் வந்து இல்ல அத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, உங்க வீட்ல மெய்ட்ஸ்லாம் இருக்காங்க. மத்த எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க. நீங்க குக் பண்றதெல்லாம் நீங்க நீங்க மட்டும் தான் பண்ணுவீங்க. உங்க வீட்ல உங்களுக்குன்னு வேலைன்னு இருந்தா, அது குக் பண்றது மட்டும் தான். மத்தபடி எல்லா வேலையும் செய்ய வந்து மெய்டு இருக்காங்க. ஓகேவா? சரின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க வந்து குக் பண்ணிட்டுருக்கீங்க. இப்ப ஜீவன் உள்ள வரான். நீங்க தான், "என்னாச்சுடா? ஏதாவது சாப்பிடுறியா? இதா பசிக்குதா? இதா வேணுமா என்ன?" அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன புருஷன் ஒரு மாரி ஏதோ டென்ஷனா போற மாரி இருக்கு. என்ன விஷயம்? அப்படின்ற மாரி கேட்குறேன். அது எதுக்கு நீ கேட்குற? இல்ல ஒரு மாரி கோவமா போனாரே அதான் கேட்டேன். உனக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனையான்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவருக்கு வந்து ஆஃபீஸ்ல ஏதோ டென்ஷன் போல. அதான் அப்படி போறாரு. ஏன்? இல்ல சும்மா தான் கேட்டேன். எப்போதுமே இப்படிதான் இருப்பாரோ? எப்போதுமே இப்படி இருக்க மாட்டாரு. எப்பயாச்சும் இப்படி இருப்பாரு. ம். நல்லா பார்த்துக்கிறாருல்ல. அப்படின்ற மாரி நெறைய விஷயம் கேட்குறான். நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு வந்து இந்த அவன் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்றீங்க. கொஞ்ச நேரத்துல வந்து பழையபடி நீங்க வந்து பேசி சிரிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. ஜீவனும் அதெல்லாம் மறந்து உங்க கூட மிங்கிள் ஆக ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ உங்க சைடு வந்து இப்படி போயிட்டுருக்கு. அங்க வந்து யோன்சன் வந்து காலேஜுக்கு போயிருப்பாரு இல்லையா? காலேஜுக்கு வந்ததும் அ இவ் ஜானு வந்து ஓடி வந்து கேட்குறா, "அண்ணாவுக்கு எப்படி இருக்கு? அண்ணா எப்படி இருக்காங்க?" அப்படின்ற மாரி ஜீவன பத்தி விசாரிச்சதும், "நல்லா இருக்கான். அக்கா அண்ணி இருக்காங்க. அண்ணி பார்த்துப்பாங்க. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத." அப்படின்ற மாரி இங்க வந்து யோன்சன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த அடி வாங்கின ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள தேடி ரொம்ப கோவமா போயிருப்பாரு. அவங்களோட நல்ல நேரம். அவங்களையும் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுமே வந்து காலேஜுக்கு வரல. சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. சரி அவங்க வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுவும் பெருசா ரியாக்ட் பண்ணாம அவர் பாட்டுக்கு அமைதியா இருக்காரு. ஸோ இப்ப வந்து காலேஜ் கிளாஸ் ரூம்குள்ள போறாரு. கிளாஸ்லாம் நடக்குது. யோன்சன் வந்து ஷாகி இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்களோட பிளேஸ பார்த்தா ஷாகியுமே வரல இன்னைக்கு. கேட்குறாங்க, "என்னாச்சு? ஏன் வரல?" அப்படின்னு சொல்லி ஷாகியோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க கிட்ட கேட்குறாங்க. "இல்ல யோன்சன், அவங்க வீட்ல வந்து ஒரு 2 டேஸ்க்கு போக வேணாம். ரெஸ்ட் எடுத்துக்கோ. அதுக்கப்புறமா நீ கொஞ்சம் நல்லானதுக்கு அப்புறமேட்டு போ." அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவ வரல. 2 நாள் கழிச்சு தான் வருவா அப்படின்ற மாரி சொன்னதும், "ஓ! ஓகே. அவ நல்லா இருக்கால்ல?" அப்படின்ற மாரி இவன் வந்து கேட்குறான். இவங்களுக்கெல்லாம் இது இது வந்து யோன்ஷனோட கேரக்டரே கிடையாது. பட் இப்போ வந்து பழையபடி இல்லல்ல யோன்ஷன். அது எல்லாருக்குமே தெரியும். கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ, அதனால வந்து அந்த பொண்ணுங்க நல்லாவே வந்து பேசுதுங்க. யோன்ஷன வந்து முறைக்கிறதோ, திட்டுறதோ அந்த மாரி இல்ல. அதே மாரி யோன்ஷனோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதையும் வந்து இவங்க யாரும் நம்பல. ஜீவன் சொன்னதுக்கு அப்புறமேட்டு அவங்க யாருமே நம்பல. சரி யோன்ஷன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ற மாரி தான் எல்லாருமே நம்புறாங்க. அதுவே வந்து யோன்ஷனுக்கு ஒரு மாரி கில்ட்டா இருந்திருக்கும். நான் எதுவுமே பண்ணல. என்னால ஏதாவது நடந்திருக்குமா? அப்படின்ற மாரி. ஸோ அவரு கேட்டதும், "இல்ல அப்படிலாம் இல்ல. நல்லா தான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கா. பட் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கொஞ்சம் பயப்படுறா. அவளுக்கு இன்னும் அந்த பயம் போகல போல."
ஒரு நாள் போச்சுன்னா அவ நார்மல் ஆயிடுவா அப்படின்ற மாரி சொன்னதும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து நார்மலா கிளாஸஸ்லாம் போகுது. இங்க ஜேகே சைட் பார்த்தா, அவரு ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்திருப்பாரு இல்லையா? ஒரு இடத்துல கார ஸ்டாப் பண்ணி, பிஏ பிஏ வந்து ஒரு கார் எடுத்துட்டு வருவாரு. "நீ ஆஃபீஸ் போ, நான் வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பிஏ அண்ட் ஜேகே 2 பேர் மட்டும் ஒரு இடத்துக்கு போறாங்க. பிஏ தான், "சார், என்ன நம்ம வந்துட்டோம் சார்." ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இறங்குறாரு. அது ஒரு காஃபி ஷாப் மாதிரி இருக்கு. இங்கே ஜேகே அண்ட் பிஏ 2 பேரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த ஷாப்குள்ளே போகிறாங்க. போய் ஒரு ரூம் டோர், அது வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி, அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் கீழே ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு டோர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் அது ஒரு சப்வே மாதிரி உள்ள போயிட்டே இருக்கு. அதோட எண்டில் ஒரு 10 மெம்பர்ஸ் போல் ஓடி வராங்க ஜேகே கிட்ட. எங்கே இருக்கான்? உள்ளதான் சார் இருக்கான், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெம்பர்ஸை கூட்டிகிட்டு அவர் அப்படியே இன்னும் ஃபார்வர்டாக உள்ளே போயிட்டுருக்காரு. அந்த இடமே ரொம்ப டார்க்காக இருக்குது. ஒரே ஒரு லைட் மட்டும் எரியுது. அதுவும் ஒரு பர்சனை கட்டி வச்சுருக்காங்க. அந்த பர்சன் கிட்ட மட்டும் அந்த லைட் வெளிச்சம் இருக்குது. அந்த பர்சனுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக ப்ளீட் ஆகுது. இங்கே கையெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அவர் ரொம்ப டயர்டாக அவரோட ஹெட்டை டவுன் பண்ணி அப்படியே ஒரு சேரில் உட்கார வச்சு கட்டி வச்சுருப்பாங்க. சாஞ்சு அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போது ஜேகே தான் அவரோட ஃபுட் ஸ்டெப்ஸ் அது கேட்க கேட்க அந்த பர்சன் லைட்டாக அப்படியே வேக்கப் ஆகுறாரு. ஜேகே அந்த பர்சன் கிட்ட போய், ஏண்டா இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க? எப்படியும் சாக போகிறவன் இவ்வளோ வலியை அனுபவிச்சா சாகணும் அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாரு. நீ ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காதடா. நீ யாரு, என்ன, எவ்வளோ கேவலமானவனு எனக்கு எல்லாமே தெரியும். அவரால் பேச முடியல. பட் ஸ்டில் அவளுக்கு அவ்வளோ கோவம் ஜேகேவை பார்த்ததுமே. அந்த ஒரு கோவத்தில் அவரால் முடியலனாலும் அவர் ஜேகே முன்னாடி பேசுகிறாரு. ஜேகே அந்த பர்சனை பார்த்து, ஆமாண்டா, நீ கிட்டவன் தான், நல்லவன்னு நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன். நான் மாஃபியா பண்ணுவேன், இல்லீகலாக ட்ரக்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவேன். எனக்கு எந்த இடத்துலலாம் விருப்பம் இல்லையோ, யாரெல்லாம் பிடிக்கலையோ அந்த ஸ்பாட்டே கொலை பண்ணுவேன். எனக்கு என்ன தோணுதோ அது அப்படியே செய்வேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஒன்று நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுனா உனக்கு ஏன்டா அந்த தேவையில்லாத வேலை? என்னை கொன்னுட்டா நீ தப்பிச்சிடலான்னு நினைக்கிறியா ஜங்கு? கண்டிப்பாக ஒன்று நான் இந்த உலகத்துக்கு உன் முகத்தெரிய கிழிச்சு நீ எவ்வளோ பெரிய கேடு கிட்டவன்னு காமிப்பேன்டா. இந்த நிலைமையிலையும் உனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா? ஸோ அப்போ நீ வெளியில் ஏதோ ஒரு ஸ்பை செட் பண்ணியிருக்க எனக்கு எதிராக. ஐம் ரைட்? நீ நினச்சாலும் உன்னால் அவனை பார்க்க முடியாது, கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் அவன் உன்னை சுற்றி தான் இருப்பான் எனி டைமும், உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே. உன்னால் அதை கெஸ் கூட பண்ண முடியாது. ஓ அப்படி. அந்த ஈரவெங்காயத்தில் நான் பார்த்துக்கிறேன். நீ எனக்கு எதிராக வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்க. ஸோ நான் உனக்கு ரெஸ்ட்டு தரப்போறேன்ப்பா. நிம்மதியாக தூங்கு.
கவலைப்படாத, இது கொஞ்ச நாளைக்கு தான். நீ சொன்னி அந்த சீக்ரெட் ஸ்பை பின்னாடியே அவனையும் அனுப்பி வைக்கிறேன். 2 பேரும் நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவர் கையில் வச்சிருந்த அந்த கன்னை அவரோட ஃபோர்ஹெட்ல ரப் பண்ணிக்கிட்டே இந்த பாடியை அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனை பார்க்குறாரு. யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு, யாருக்கும் தெரியாத மாதிரி இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணணும் சார். வெரி குட். ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் நீ பண்ணனா சார், அப்படி எதுவும் நடக்காது. எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் சார். பார்த்துக்கிறேன் இல்லை, பார்த்துக்கணும். ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீ மிஸ்டியான விதத்தில் நான் போயிடு. Got it? Yes sir. சரி, ஷிபின் சூட் ரெடியாக இருக்கு சார். நீங்கள் பாத் பண்ணிவிட்டு வேறு சூட் மாற்றிக்கலாம் சார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை ஷிபின் கிட்ட கொடுத்துட்டு அவர் எந்திரிக்கிறாரு. ஷிபின் யாருன்னா ஜேகேவோட பிஏ. அவருக்கு மட்டும்தான் ஜேகே பற்றி A to Z எல்லாமே தெரியும். ஜிபினுக்கு இந்த வேலை பார்க்குறதுலலாம் பெருசாக விருப்பம் இல்லை தான். பட் வேறு வழி இல்லை. ஒன்ஸ் இது தெரியாமல் இதுக்குள்ளே என்டர் ஆயிட்டாரு. இதை விட்டு வெளியே போகணுன்னா அது ஜிபின் செட்டாக மட்டும்தான் முடியும். ஏன்னா ஜேகேயை பற்றி தெரிஞ்ச ஒரே ஆள் ஜிபின் மட்டும்தான். அவருக்கு ஜேகேவை பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஜேகே மேலே கோபமும் பயமும் இருக்கும். ஏன்னா அவர் எல்லாரையும்லாம் இந்த மாதிரி கொடூரமாக கொலை பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். அவருக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அவர் காலேஜ் பசங்களோ இல்லை கஷ்டப்படுற ஃபேமிலியோ அதெல்லாம் சீண்டவே மாட்டார். பட் இண்டஸ்ட்ரியில் பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க இவரை ஜேகேவை டிஸ்டர்ப் பண்ணுறவங்க, அவரோட பிஸ்னஸை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி ஆட்களை மட்டும்தான் அவர் யுகிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கொடூரமாக சித்திரவதை பண்ணி அப்படி தான் டிஸ்போஸ் பண்ணுவார். அந்த பாடி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாடியை ஃபுல்லாகவுமே புதைக்கிறது எரிக்கிறதுலாம் கிடையாது. ஆசிட்டில் போட்டு கரைச்சிருவார். அவங்க ஃபேமிலிக்கு கூட யாருக்குமே அவர் எங்கே போனார் என்ன ஆனார் எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி ஆக்சுவலாக இப்போ அவர் கொன்னது ஒரு ரிப்போர்ட்டரை. அவரை தான் ரொம்ப கொடூரமாக அடித்து சித்திரவதை பண்ணி ஃபைனலாக எனக்கு வாழவே விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு அப்போ தான் ஷூட் பண்ணி கொலை பண்ணுவார். அப்படி ஜேகேக்கு இப்படி ஒரு மோசமான ஒரு டார்க் ஃபேஸ் இருக்கு. இது யாருக்குமே தெரியாது, ஜிபினை தவிர. அவர் ஆஃபீஸில் வேலை பார்க்குற யாருக்குமே தெரியாது, ஜேகே அண்ட் ஜிபின். அப்புறம் இந்த அதாவது அண்டர்வேர்ல்டு மாஃபியாவா இதில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கு மட்டும்தான், அதுவும் ரொம்ப பேர்லாம் இருக்க மாட்டாங்க, ஒரு 15 மெம்பர்ஸ் மட்டும்தான் இந்த அண்டர்வேர்ல்டில் இருப்பாங்க. இவங்களுக்கு மட்டும்தான் ஜேகேயை பற்றி முழுசாக தெரியும். இந்த 15 மெம்பர்ஸில் யாராச்சும் இவருக்கு ஆப்போசிட்டாக பேசணும்னு இல்லை நடக்கணும்னு சொன்னால் கிடையாது, நினச்சாலே அவங்கள கொடூரமாக கொஞ்சம் டிஸ்போஸ் பண்ணிடுவார். ஸோ ஜேகே இப்போ அவர் அங்கேயே அவருக்கு தனியாக ரூம் இருக்குது, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, பாத் பண்ணுறதுக்குன்னு சொல்லி தனியாக அவருக்குன்னே ஒரு ஆஃபீஸ் இருக்குது.
ஸோ அதாவது அந்த அண்டர் வேர்ல்டுலேயே அவர் போய் பாத்லாம் பண்ணிட்டு இப்போ என்னென்ன காஸ்டியூம் போட்டிருக்காரோ அதை டிட்டோ அதே மாதிரி இன்னொரு செட் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதையும் வியர் பண்ணிட்டு இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி ஆஃபீஸ்க்கு தான் வராரு. ஆஃபீஸில் வந்து ஒரு மாதிரி இப்போ தான் அவர் ரிலாக்ஸ்டாக அவரோட சேரில் சாஞ்சு அப்படியே உட்காந்துருக்காரு. உட்கார்ந்தாலே அவருக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களோட மேரேஜ் பிக் தான் இருக்கும். ஜேகேக்கு உங்களுக்கு ஏன் பிடிச்சது எதுக்கு பிடிச்சதுலாம் தெரியல. பட் அவர் உங்களை ரொம்ப மேடாக லவ் பண்ணுறாரு. இன்னமும் ஜேகே ஜேகே விஷயத்தில் தலையிட்டு உயிரோடு இருக்கிற ஒரே பர்சன் ஜீவன் மட்டும்தான். அவரும் ஜீவனையுமே அவர் வந்து மர்டர் பண்ணியிருக்கலாம். பட் அவர் ஏன் இன்னமும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு ஜீவன் இவ்வளோ இன்சல்ட் பண்ணியும் ஜேகே ஏன் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அமைதியாக இருக்காரு அப்படின்னா, நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான். உங்கள் ஒருத்தருக்காக தான் அவர் உங்களோட தம்பியை டாலரேட் பண்ணிட்டு இருக்காரு. இல்லைன்னா ஜீவன் எப்போயோ இறந்துருப்பான். ஸோ இப்போது ஜேகே உங்களை பார்க்குறாரு. இவ்வளோ நேரம் அவருக்கு இருந்த அந்த ஸ்ட்ரெஸ், அந்த டென்ஷன், கோவம் எல்லாமே ஒரு நிமிஷத்தில் சொடக்கு போட்ட மாதிரி காணாம போயிடுச்சு. அவர் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. ஸோ இப்போ அவர் உங்கள் ஃபோட்டோவை தான் பார்த்துட்ருக்காரு. இப்போது கரெக்டாக நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஜேகே ஒரு ஸ்மைலோடு அட்டன் பண்ணி கதல் வைக்கிறாரு. ஜங்குக், சொல்லுமா, என்ன கால்லாம் பண்ணியிருக்க, என்ன விஷயம், இதா வேணுமா, நான் வேணா வீட்டுக்கு வரணுமா? இல்லை ஜங்குக், அப்படி இல்லை, இன்னைக்கு லன்ச் நான் டிரைவர்கிட்ட கொடுத்து விடவா? ஏம்மா, என்னாச்சு, த ப்ராப்ளமா? இல்லை, ஜீவன் வீட்டில் இருக்கான்ல, அவனை பார்த்துக்கணும். நான் வந்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வர எப்படியும் ஒரு 2-3-4 ஹார்ஸ் ஆகிடும். அது வரைக்கும் அவனால் தனியாக சமாளிக்க முடியுமான்னு தெரியல. பாவங்க, அவனுக்கு தனியாக வந்து அவனால் எதுவுமே செய்ய முடியல. உடம்புலாம் அங்கங்கே பேண்டேஜ் போட்டிருக்கறனால வலிக்குதுன்னு சொல்கிறான். நான் இன்னைக்கு மட்டும் டிரைவர்கிட்ட கொடுத்து விடட்டுமா ப்ளீஸ்? ஏண்டி, ஒரு 2-3-4 ஹார்ஸ் தானே, அது அப்பா அம்மா பார்த்துக்க மாட்டாங்களா? ஜோங்கோ, என்ன பேசுகிறீங்க? அவன் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக உங்ககிட்ட ஃபீல் பண்ண மாட்டான் ஜோங்கோ. ப்ளீஸுங்க, ஒன் டே தானே. ஆனால் வையான், என்ன ஜோங்கோ, ஒரு நாள் தானே. ஹே, ஒரு நாள் டி, ஒரு நாள் ஃபுல்லாக ஒன்று பார்க்காம நான் எப்படி இருப்பேன்? விளையாடாத வயன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். அதெல்லாம் நீ வா வயன், இப்படி பண்ணாத. ஜங்கோ, நீங்கள் ஒன்றும் குழந்தை இல்லை சரியா? என்கிட்ட இந்த ட்ராமாவெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் டிரைவர்கிட்ட கொடுத்து விடுறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. வயன், நீ வரலன்னா நான் சாப்பிட மாட்டேன். அப்படியா, சரி, சாப்பிட வேணாம், இங்கே பட்னி கடை. என்னடி பிள்ளைய மேலே பாசமே இல்லாமல் பேசுகிற? ஜங்கோ, புரிஞ்சுக்கோங்க, அவனுக்கு இன்னும் ஒரு 2-3 டேஸ் போகட்டுங்க. அவன் கூடவே இருந்து பார்த்துக்கணும். அவன் எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறான். ப்ளீஸ் ஜங்கு, புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது வயன், வீட்டில் தானே இருக்கான். அதான் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்கல்ல, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. வேணா உங்கள் அம்மாவை வேணா ஒரு 2-3-4 ஹார்ஸ்க்கு வந்துட்டு போக சொல்ல. எது, இந்த 4 மணி நேரத்துக்காக எங்கள் அம்மாவை நான் அங்கேருந்து இங்கே கூப்பிடணுமா? அப்போ நீ வரமாட்டேன். இப்பெல்லாம் சரியே இல்லை, ரொம்ப ஓவராக பண்ணுறடி. ஓ அப்படியா, நான் அப்படி தான் பண்ணுவேன். ஃபோனை வைய ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண போறேன். ஒயன் ப்ளீஸ்மா, அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் நீ ஜஸ்ட் வந்து கொடுத்துட்டு மட்டும் போ, நான் உன்னை உடனே விட்டுடுறேன். நாங்கள் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சரியா? இந்த குட் பாய் ஆக்டிங்லாம் என்கிட்ட வேணாம். ஃபோனை வைங்க, நான் இதை சொல்ல தான் கால் பண்ணேன். நான் டிரைவர்கிட்ட கொடுத்து விடுறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. இங்கே ஜெயிக்க தான் ஒயின் கட் பண்ணிட்டா. என்ன இவா இப்போல்லாம் என்ன சுத்தமாக கண்டுக்கவே மாட்டேங்கிறா? ஒருவேளை அவன் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து தப்பு பண்ணிட்டனும், நைட்டு இருக்குடி உனக்கு அப்படின்ற மாதிரி அந்த கட்டான ஃபோனை பார்த்து பேசிட்டு திரும்பிட்டாரு. பார்த்தா
ஏதோ ஒரு பொண்ணு அதாவது ரூம் கேபின்குள்ள வந்து நிக்குது. அச்சோ! அறிவு இருக்கா? உள்ள வரக்குள்ள டோர தட்டிட்டு வர மாட்ட? எவ்ளோ நேரம் ஒரு ஹாப்பியா சிரிச்சிட்டு இருந்த அவரோட ஃபேஸ் டக்குன்னு கோவமா மாறுது. சாரி சார், அது வந்து எதுக்கு வந்த? ஃபைல்ஸோ வச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அந்த பொண்ணு ஜேகே சிரிச்சு பேசியிருப்பாரு இல்லையா, அதை தான் ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருந்திருக்கோம். அந்த பொண்ணையே மறந்து ஜேகே இப்படி கத்துனதும் பயந்து அந்த பொண்ணு அந்த ஃபைலை டேபிளில் வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக கேபினை விட்டு வெளியே போயிட்டா. உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு சரின்னு சொல்லிட்டு அவர் வேலையை அவர் பார்த்துட்ருக்காரு. இங்கே நீங்கள் வந்து ஜேகேக்கு வந்து லன்ச்லாம் கட்டி கொடுக்குறீங்க. ஸோ இங்கே இப்படியே டைம் ஸ்கிப்ஸ். இப்போ ஈவினிங் ஆகுது. யோன்சனும் வந்து காலேஜ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. ரொம்ப டயர்டாக வந்து உட்காடுறான். எப்போதுமே யோன்சன் வந்து ஷோஃபாலெல்லாம் வந்து உட்கார மாட்டார். பேகை வச்சுட்டு நேராக ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு தூக்கம் போட்டுட்டு தான் வருவார். இங்கே ஜீவன் இருக்கார் இல்லையா, அவரை பார்த்துட்டாரு. அவர்கிட்ட வம்பு பண்ணாமல் போனால் எப்படி? அவருக்கு வந்து அவர் ஏதாச்சும் பண்ணி டென்ஷன் ஏற்றணும்னு உள்ளுக்குள்ளே தோணுது போல். சரின்னு சொல்லிட்டு அந்த பேக் அப்படியே வச்சுட்டு இங்கே நல்லா கை காலெல்லாம் நீட்டிட்டு சோஃபாவில் உட்காந்து ஏதோ சும்மா சீரீஸ் தான் அதே ஏதாவது ஒரு ட்ராமா பார்த்துட்டு இருக்காரு ஜீவன். யோன்சன் வந்து அந்த பேகை வந்து ஜீவனோட மடியில் போட்டுட்டு சோஃபாவில் நல்லா கை காலை விரிச்சிட்டு அப்படியே படுக்கிறாரு. படுத்துட்டு அண்ணி நான் வந்துட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எங்கள் ஜீவனுக்குன்னா சரியான கோபம். அந்த பேகை தூக்கி தூக்கி போடுறான். ஏய் அறிவில் படிக்கிற பேக் இப்படி தான் தூக்கி போடுவியாடா அப்படின்ற மாதிரி யோன்சன் கேட்குறான். உனக்கு அறிவில் இப்படி தான் கொஞ்சம் கூட மேனஸே இல்லாமல் உட்காந்துருக்குறவங்க மேலே தூக்கி போட்டு இப்படி காலை பரப்பிட்டு உட்காந்துருக்குற, சி காலை மடக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒழுங்கா உட்காந்துட்டு அப்படியே உட்கார்றாரு. இப்போ ஜீவன் மேல அப்படியே சாயிறாரு. அவருக்கு என்னன்னே தெரியல. ஜீவன் கிட்ட ஏதாவது வம்பு பண்ணணும். இந்த எனக்கெல்லாம் அப்படிதான், வீட்டில் சும்மா இருந்தா அப்படி தோணும் போல இருக்கு. எனக்கு என் பாப்பா பார்த்தாலே சண்டை போடணும்னு தோணும். அதே மாதிரிதான் யோன்சனுக்கும் தோணுது. அவரு சும்மா இல்லாம என்ன மிச்சம் என்னோட வலிக்குதா என்ன இன்னுமா ஆறல அப்படின்னு சொல்லி தொட்டு தொட்டு பாக்குறாரு. இருமை வலிக்குது அப்படின்னு சொல்லி இவர் கத்துறாரு. ஓ வலிக்குதா, நான் ஏதோ ஆறிடுச்சோன்னு நினைச்சேன். சும்மாவே உட்காந்துருக்க மாட்டேங்கிறாரு, வம்ப பண்ணிக்கிட்டே இருக்காரு. இங்க நீங்க தான் யோன்சனோட தலையிலே ஒரு கொட்டு போடுறீங்க. அண்ணி வலிக்குது, சும்மா உட்கார மாட்டியாடா, வந்தோடனே ஆரம்பிச்சிட்டேன் சேட்டைய. சரி கத்தாதீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி காஃபியை வாங்கி அவர் அப்படியே குடிக்கிறாரு. அப்படின்னு சொல்லி ஜீவன் இங்கே மூஞ்சி திருப்பிட்டு அவர் அப்படியே உட்காந்துருக்காரு. ஓ மூஞ்சி திருப்புறியா? ஓ திருப்பின கழுத்து இப்படி தானே என் பக்கம் திருப்புறேன்னு பாடுறா அப்படின்ற மாதிரி யோன்சன் ஏதோ திங்க் பண்ணிட்டு அண்ணி அப்படின்ற மாதிரி ஒரு சத்தமாக கூப்பிடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க ஆக்சுவலி நீங்களும் உங்கள் அத்தையும் வந்து இந்த அதாவது உள்ள வரும்போது, அதாவது என்ன சொல்றது, என்ட்ரன்ஸ் டோர் இருக்கு இல்லையா, அந்த டோருக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வந்து வராண்டா மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும். அது முன்னாடி மழை பெய்யாம அது ஸ்டெப்ஸ்லாம் வச்சு உள்ள கொஞ்சம் நல்லா நீட்டா இருக்கும் இடம். உட்காந்து நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த இடத்துல. ஈவினிங் டைம்ல அந்த இடத்துல உட்காந்தா உங்களுக்கு ஜில்லுன்னு காத்து, கிளைமேட் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு அந்த வியூவே பார்க்க நல்லா இருக்கும். எவ்ரிடே நீங்களும் உங்க அத்தையும் அங்க உட்காந்துருவீங்க. உங்க மாமா வந்து அங்க நீங்க வந்து கார்டன் ஏரியாலாம் வச்சிருக்கீங்க. ஸோ அதுல நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் நீங்க வந்து பிளான்ட் ஃப்ளவர்ஸ்லாம் வளர்த்துட்டு இருக்கீங்க. அங்கேருந்து போய் இந்த மல்லிப்பூ, அப்புறம் நிறைய இந்த ஒயிட் கலர் தலையில வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பூ வெரைட்டிஸ்லாம் எனக்கு தெரியல, பட் நிறைய பூலாம் அங்கே இருக்கு. ஸோ அதெல்லாம் பறிச்சுட்டு வந்து உங்கள் அத்தை கிட்ட கொடுப்பாரு உங்கள் மாமா. உங்கள் அத்தை வந்து அதெல்லாம் கட்டிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் உங்கள் அத்தை கிட்ட பேசிட்டு சும்மா ஃபோன் தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்குள்ள நீங்கள் கத்துறீங்களா? இப்போ உங்கள் அத்தை தான் என்னாச்சு இவனுக்கு, வர வழியில் மண்டையில் ஏதாவது அடிபட்டுச்சா, பக்கத்தில் தானே இருக்க, எதுக்கு இப்படி கத்துறான்? ஐயோ அத்தை அவன் என்ன கூப்பிடல,
ஜீவனும் அவனும் பேசிட்டு இருக்கானுங்க. விடுங்க, அவனுங்க ஏதாவது பண்ணிட்டு போட்டும். நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க அத்தை கூட பேசிட்டு அப்படியே உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க ஜீவனுக்கு தான் கடுப்பா வருது. காதுல கைய வச்சுட்டு, டேய் என்ன உனக்கு பேசுனா நீ போய் அங்க போய் பேசு, சும்மா அங்க இருந்துட்டு கத்துற வேலை வச்சுக்காது அப்படின்ற மாதிரி ஜீவன் கத்துறாரு. ஓகே, காலேஜ்ல இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, சொல்லான்னு வந்தா ரொம்ப ஓவரா பேசுற, சரி கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் அப்படியே அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறாரு. இப்போ சாரி யோன்ஷன் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறாரு. இப்போ ஜீவன் தான் என்ன காலேஜா, என்ன நடந்துச்சு? காலேஜ்ல நிறைய நடந்துச்சு மச்சான். நான் நடந்தேன், ப்ரொஃபஸர் நடந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நடந்தாங்க, ஏன் இந்த காலேஜை சுற்றி வர நாய் கூட நடந்துச்சு. நீ யாரை கேட்குற? ஜீவனுக்கு அப்படியே எரிச்சலாக வருது. இங்கே பாரு, நான் ரொம்ப காமாக கேட்குறேன், ஒழுங்காக பதில் சொல்லு, இல்லைன்னா இன்னும் மச்சான் பண்ணுவ அப்படின்ற மாதிரி கிட்ட வந்து அவனை வந்து நக்கல் பண்ணுற மாதிரி பேசுகிறான். இவனுக்கு கடுப்பாயிடுச்சு. இவன் அப்படியே யோன்ஷனை பார்த்து மறைச்சிட்டு உட்காந்துருக்காரு. சரி ஓகேடா, இந்த பாட்டு நான் இங்கேயே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தான் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கன்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க, கீப் ஆன் ஸ்மைலிங். பை மீ, அன்யோம்.